அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல ஒரு ரேரான ஒரு மொமெண்ட் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஆஃப்ரிக்கால ரொம்ப அதிக அளவுல இருக்கக்கூடிய ஒரு வல்ச்சர் தான் வந்து இந்த கேப் வல்ச்சர். நீங்க வீடியோல பார்த்துட்ருக்கிறது அந்த கேப் வல்ச்சர். அதாவது நம்ம ஊர்ல கழுகு சொல்லுவோம்ல, அதில ஒரு வகையான கழுகு தான் வந்து இந்த கேப் வல்ச்சர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவ சுத்தி இருக்கிற சில ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்ல மட்டும் தான் வந்து இருக்குது. ஸோ கழுகு அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பிணந்தின்னி கழுகு அப்படின்னு. ஏன் அதுக்கு பிணந்தின்னி கழுகு அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து, அது வந்து உயிரோட இருக்கிற எந்த ஒரு பறவையவோ, பூச்சியவோ வந்து இல்ல விலங்குகளையோ வந்து வேட்டையாடி சாப்பிடாது. எது செத்து கிடக்குதோ அத தான் வந்து சாப்பிடும். ஸோ இந்த கேப் வல்ச்சரும் அதே மாதிரி தான். பொதுவா எல்லா வல்ச்சர்ஸுமே வந்து எல்லா கழுகு இனமுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஆஃப்ரிக்கால இருக்கக்கூடிய ஒரு லார்ஜஸ்ட் வல்ச்சர் அப்படின்னு இந்த கேப் வல்ச்சரை சொல்லலாம். வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 7லேருந்து 10, 11 கிலோ வந்து இருக்குமா. பொதுவாக வந்து காடுகளில் வந்து 30லேருந்து 40 வருஷம் வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி ஜூவில் வந்து இருந்ததுன்னா இன்னும் அதோட லைஃப் ஸ்பேன் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். ஏன்னா நேரத்துக்கு ஃபுட்டு எல்லாமே கிடைக்கிறதுனால. ஸோ அது வந்து அந்த ரெக்கையை அப்படி விரிச்சுது அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 2.56 மீட்டருக்கு வந்து இருக்குமா. ஒரு சின்ன காரோட சைஸில் அது வந்து ரெக்கையை விரிக்கிறப்போ இருக்குமா. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பெரிய ரெக்கையாக வந்து அது விரிக்குதுன்னு. பார்க்குறதுக்கே ரொம்ப 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 அழகாக இருந்தது. இந்த மாதிரி ரொம்ப ரேரான மொமெண்டெல்லாம் வந்து நிச்சயமாக நம்மளால் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் போய் கண்டுபிடிச்சி எடுக்கிறது வந்து முடியாத ஒரு காரியம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு ஜூவில் எடுத்தது. இதுவுமே அழியக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்குது. மொத்தமே ஆஃப்ரிக்கன் ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 வல்ச்சர்ஸ் தான் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் இதோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. மற்ற ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லலாம் இன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயுமே இந்த வல்ச்சர்ஸ் வந்து ஆஃப்ரிக்கா தவிர வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஃபுட்டு கூட அது கண்ணுக்கு தெரியுமா. ஏதாவது ஒரு அனிமல் செத்து கிடக்குது, இல்லை ஏதாவது ஒரு பூச்சி செத்து கிடக்குது அப்படின்னா 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து இது வந்து ஃபுட்டை வந்து ஃபைண்ட் பண்ணி போயிடுமா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வல்ச்சர்ஸுமே ஒரே சைடாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. யாருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். நாங்களும் யாராவது வர்றாங்களா அப்படின்னு பார்த்தா நீங்களே பாருங்கள். தடி அந்த சவுண்டை கேட்டாலே அவ்வளோ பயமாக இருந்தது. ஒரு கூண்டுக்கு வெளியில் சேஃபாக நின்றுட்டுருக்குறோம். எங்களுக்கே வந்து அவ்வளோ பயமாக இருந்தது. எப்படி தான் அந்த லேடி வந்து அப்படியே அசால்ட்டாக வந்து போய் அந்த ஃபுட்டை ஃபீட் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ இது முடிச்சுட்டு பேசுகிறப்ப அவங்க இதெல்லாம் ரொம்ப பழகிருச்சு, அது ஒன்றும் செய்யாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே வந்து அவங்கள வந்து பாராட்டியே ஆகணும். அது சைஸு அவ்வளோ ஹைட்டாக வெயிட்டாக, அதுவும் ஃபுட்டுக்காக அவ்வளோ எவ்வளோ நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அப்படியே ரொம்ப ஈகராக வந்து வாசலை பார்த்துட்டே எல்லா வல்ச்சர்ஸும் ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி வாசலை பார்த்துக்கிட்டே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததுங்க. அவங்க வந்த உடனே போட்ட உடனே டக்கு டக்குன்னு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. இதில் இடையில வந்து நிறைய சண்டைகள் எல்லாம் வேறு நடந்தது. ஸோ ஏன் இந்த வல்ச்சர்ஸ் வந்து அழியிற நிலமையில் இருக்குது அப்படின்னா வந்து அதிக அளவில் வந்து ஹியூமன்ஸ் வந்து பாய்சன் வந்து வச்சிடுறாங்களாம். இதனால வந்து நமக்கு தான் வந்து ஆபத்து. ஏன்னா இந்த வல்ச்சர்ஸ் அதிக அளவில் இருந்ததுன்னா நிறைய காற்றில் பரவக்கூடிய நோய்கள், இறந்த விலங்குகள்லேருந்து
ஆந்த்ராக்ஸ் அந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வந்து வராமல் தடுக்கிறதுல ரொம்ப முக்கியமான பங்கு வந்து இந்த வல்ச்சர்ஸ்க்கு இருக்குது. ஸோ இதையுமே வந்து இதுவும் அழிகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து மனிதர்களாக தான் இருக்கும். ஒரு கேப் வல்ச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3-4 கிலோவுக்கு வந்து சாப்பிடுமா. இந்த ஃபுட்டெல்லாம் அதுக்கு எப்படி பத்தும்னு தெரியல. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் விலங்குகளை பற்றியும் பறவைகளை பற்றியும் ஆஃப்ரிக்கன் சஃபாரி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் தமிழில் தெரிஞ்சுக்க ஜங்கிள் ட்ரீம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.